ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஸ் பிளான்ட்டில் பெரிய பூக்கள் பூக்கிறதுக்காக நம்ம எரு கொடுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், டேபிள் ரோஸ் எவ்வளோ நல்லா பூத்துருக்கு. ரெயின் லில்லி பாருங்கள், ஒயிட் கலரு. இந்த ஒயிட் கலர் கூட சூப்பராக இருக்கும், பெரிய பூக்களாக இருக்கும். இதுக்கு சீடு வராது, ரொம்ப நாளாக தான் வளர்க்குறேன்னா சீடு இதில் பிடிக்கல, கிழங்கு தான் வைக்கணும். இது மட்டும் பாருங்கள், டேபிள் ரோஸ் ஆரஞ்சு கலரு. டேபிள் ரோஸ் எல்லாம் நம்ம வளர்த்தோம்னா நல்லா பூக்கள் அழகாக பார்க்கலாம். இப்போ எல்லோ ரோஸ்க்கு தான் நம்ம எரு கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஏற்கனவே இந்த பிளான்ட் வச்சு வீடியோ அடிக்கடி பண்ணுறேன். பாருங்கள், இது பழைய பூவு. இது நேற்று பூத்துடுச்சு, அதாவது நேற்று பாதி மலர்ந்தது, இன்றைக்கி பாதி பூத்துடுச்சு ஃபுல்லாக. இந்த ரோஸ்க்கு இப்போ நம்ம எரு கொடுக்க போகிறோம். அது என்ன எரு கொடுக்கறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பூ பூத்ததுக்கப்புறமா நம்ம பூவை கட் பண்ணிடணும். அப்போ தான் செடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ 2 கிளை பிரான்ச்சஸ் தான் இருக்குது, சைடில் சின்ன பிரான்ச்சஸ் இருக்குது. அதுக்காக நம்ம இந்த பூவை கட் பண்ணும்போது கொஞ்சம் இறக்கி தான் நம்ம கட் பண்ணோம். சப்போஸ் ஒரு 3 பூ அப்படி, இப்போ ஒரு கிளைக்கு ஒரு பூ இருக்குது. 3 பூ வேணும்னா நீங்கள் 3-2 வேணும்னா நீங்கள் மேல் பூ மட்டுமே கட் பண்ணணும். இது போல் நான் சும்மா காமிக்கிறேன் பாருங்கள். பூவை மட்டும் கட் பண்ணோம். இல்லை கொஞ்சம் இதே போல் பெரிய பூ வேணும், பெங்களூர் ரோஸ் மாதிரினா, அதாவது கொஞ்சம் இறக்கி கிளையை கட் பண்ணோம். அப்போ ஒரே பூவாக பூக்கும். கீழே கூட வரும் தளிரில், இந்த பிரான்ச்சஸில். மேலுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், அது போல் வரணும் அப்படின்னா. கூடவே பாருங்கள், வாழைப்பழம் தோல், கொஞ்சம் கருவேப்பிலை. இது போல் கருவேப்பிலெல்லாம் கொடுக்கும்போது லீஃபெல்லாம் எல்லோ கலராக ஆகாது, லீஃப்லாம் டார்க்கு க்ரீனாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலை சேர்க்கும்போது டார்க்கு க்ரீனாக வரும். கொஞ்சமாக வாழைப்பழம் தோல் அடிக்கடி, அதாவது 15 days ஒன்ஸு ஒரே ஒரு வாழைப்பழம் தோல் வச்சா போதும். அதிகமாக வைக்க தேவையில்லை. ஒரு பிளான்ட்டுக்கு சொல்கிறேன் நான், ரோஸ் பிளான்ட்டுக்கு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு கருவேப்பிலை போடணும் ஒரு பிளான்ட்டுக்கு, ரோஸ் பிளான்ட்டுக்குன்னா ஒரு பிடி போட்டாலே போதும். ஒரு வாழைப்பழம் தோலோ 2 வாழைப்பழம் தோலோ வைக்கணும். மந்த்லி ஒன்ஸ் தான் வைக்கிறேன்னா 2-3 பழம் போடலாம் தோல். இல்லை 15 days ஒன்ஸ் வைக்கிறேன், 10 days ஒன்ஸ் வைக்கிறேன்னா நீங்கள் ஒன்று போடணும். இது போல் நம்ம சிசரில் கட் பண்ணி போடணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டால் சீக்கிரமாக மக்கும். அப்படியே முழுசாக வைக்காமல் சொல்கிறேன் நான். காய வச்சுட்டு கூட போடலாம். இது கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. அது போல் இது போல் வாழைப்பழம் தோல் வைக்கும்போது கூட பெரிய பூக்களாக தான் பூக்குது. சைடில் மண்ணை தோண்டிட்டு இன்னும் ஒரு எரு கொடுக்குறேன் இது கூட. அது போல் வைக்கும்போது நல்லா பிளான்ட்டு பசுமையாக வளரும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா, அதாவது கீரை பொரியலுக்கெல்லாம் வாங்குவீங்க, கீரை தண்டு இருக்கும், சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாயிலுக்குள்ளே புதைச்சி வைக்கணும். இப்போது வாழைப்பழம் தோல் கருவேப்பிலெல்லாம் நம்ம இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட்டில் மண்ணுக்குள்ளே வைக்கிறோம். அதே போல் கீரை தண்டு கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தோலோடு வைக்கலாம். பாருங்கள், இது கீரை தண்டு நான் கவர்லேயே போட்டு வச்சதுனால கொஞ்சம் மெத்துன்னு ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் கவரில் போட்டு வச்சுட்டு இது போல் மெத்துன்னு ஆனால் கூட கீரை தண்டு ரொம்ப நல்லது. சீக்கிரமாக மக்கும், மண்புழுலாம் அதிகமாக வரும் சாயிலுக்குள்ளே. அதுக்காக பாருங்கள், இது போல் வைக்கணும். ஆனால் இந்த மெயின் பிரான்ச்சஸ் கிட்ட ரோஸ் பிளான்ட்டுக்கு வைக்கக்கூடாது. அந்த மாதிரி சைடுக்காக தான் நீங்கள் வைக்கணும். என்ன வச்சாலும் சைடில் தான் வைக்கணும், அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் சாயிலுக்குள்ளே வைக்கும்போது பிளான்ட் நல்லா பசுமையாக வளரும். லீஃபெல்லாம் கூட பெருசாகும், அதாவது இலையெல்லாம் பெருசாகும். ரெட் கலரில் தளிர் வரும். நீங்கள் மோர் சப்போஸ் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்ப்ரே பண்ணலாம், சீக்கிரமாக தளிர் வைக்கும். இது போல் நம்ம சாயிலுக்குள்ளே இது போல் வைக்கும்போது மொட்டு பெரிய பூக்களாக பூக்கும். அப்புறம் எக்ஷல் முட்டை ஓடு எக்ஷல் பவுட்ரு பண்ணிட்டோ, இல்லை மிக்ஸி கப்பில் பவுட்ரு பண்ணிட்டோ, இல்லை நொறுக்கிட்டோ தண்ணியில் ஊற வச்சு 3 days அந்த தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பெரிய பூக்கள் வரும். இது வச்சுட்டு கூட நீங்கள் கூடவே நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். முட்டை ஓடெல்லாம் கொடுக்கலாம், இல்லை பவுட்ராகவே தூவிடுற இது கூட வேணால் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம இது போலலாம் வைக்கிறோம்.
நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழித்து அப்பப்போ கொஞ்சமாக ஒரு 20 இலை 10 இலை வந்து வேப்ப இலை போடணும் சாயிலுக்கு மேலே. அப்போ தான் நல்லது. அதாவது பிளான்ட்டுக்கு வந்து டிசீஸ் வராமல் இருக்கும், நல்லா வளரும். இல்லை வேப்ப முன்னாக்கு இருந்தால் வேப்ப முன்னாக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து மேலுக்கு இது போல் சைடுக்காக போட்டு விடணும். தண்டுக்கிட்ட போடக்கூடாது. வேப்ப முன்னாக்கு ஹீட் ஆகிட்டு செடி காஞ்சிடும். அதுக்கு சொல்கிறேன் நான், சைடாக தான் போடணும். நடும்போது சாயிலுக்குள்ளே கலந்து நடலாம், ஆனால் போடும்போது மட்டும் நீங்கள் சைடுக்காக தான் போடணும். இப்போது ரோஸ் பிளான்ட்டில் நான் கொடுத்தா மாதிரி நீங்கள் எரு கொடுத்தீங்கன்னா நல்லா பெரிய பூக்களாக பூக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.